சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல முத்துவுக்கு ஃப்ரெண்டு, அதாவது முத்துவோட ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா சில ஐடியாவெல்லாம் கொடுக்குறாப்புல. நீ இப்படியே மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டு இருந்தா வாழ்க்கையை வேணும்னா நம்ம ஓட்டலாம், ஆனால் முன்னேற முடியாது. பிஸ்னஸ் ஐடியாவோட எதாக இருந்தாலும் திங்க் பண்ணணும் அப்படின்னு ஐடியா கொடுத்துட்டு போயிடுறாப்புல. அதுக்கப்புறம் முத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கார் செட்டில் தன்னோட ஃப்ரெண்டுக்கிட்ட இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. அப்படின்னா ஏன் நம்ம ஒரு ட்ராவல்ஸ் ஆரம்பிக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்போ ஏற்கனவே 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓடின ஒரு ட்ராவல்ஸை போய் பார்க்கறதுக்காக முடிவு பண்ணுறாங்க. ஸோ முத்துவுக்கு தெரிஞ்சவங்களாட்டுக்கு அவங்களுக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிறதுனால அந்த ட்ராவல்ஸை ரன் பண்ணவே இல்லை. இருந்தாலும் அந்த ட்ராவல்ஸில் இருந்த கார் எல்லாமே அவர்கிட்ட அப்படியே தான் இருக்குது. ஆனால் என்ன, 5 வருஷமாக அந்த காரை எடுக்காமல் இருக்கிறதுனால ஓடாமல் ரொம்ப பழசாக இருக்குது. இந்த காரெல்லாம் என்கிட்ட கொடுங்க, நான் சரி பண்ணி ஓட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி முத்து அவங்கக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாப்புல. முத்துவுக்கு தெரிஞ்சவங்க அப்படிங்கிறதுனால அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. இப்போ இந்த ஐடியா எல்லாத்தையும் வந்து மீனா கிட்ட நம்ம முத்து சொல்கிறாப்புல. 5 வருஷத்துக்கு முன்னாடி ஓடின கார்லாம் இப்போ எந்த நிலைமையில் இருக்கும்னு தெரியலையே அப்படின்னு மீனாவும் பயப்படுறாங்க. ஆனால் முத்து வந்து உறுதியாக இருக்கிறாப்புல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணாமலையோட வீட்டை ஏலத்துக்கு விடுறதுக்கே ரெடி ஆகிட்டாங்க இந்த சிந்தாமணி. அந்த ஃபைனான்சியரும் கூப்பிட்டு வச்சு எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. இப்போ ஏலம் எடுக்கிறப்ப ஏலம் கேட்க வர்றவங்க எல்லாமே அந்த ஃபைனான்சியர் செட் பண்ண ஆளுங்களாட்டுக்கு. ஸோ அதை வச்சு வந்து கம்மியான ரேட்லேயே அந்த ஏலத்தை எடுத்துடலாம் அப்படின்னு பிளானை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு.